அனைவருக்கும் தேவதேவி நாமத்தில் வணக்கம். இன்று பிரம்மஹத்யா பாவத்தை பற்றி சற்று யோசிப்போம். மிகவும் கடினமானதும் வெளியே வர முடியாததுமான ஒரு மகா பாவம் பிரம்மஹத்யா பாவம். இது தேவர்கள் கூட ஏற்கும் ஒரு பாவம். சில தேவதைகளுக்கு கூட பிரம்மஹத்யா பாவம் ஏற்கும். அப்போ மனிதൻ്റെ കാര്യം சொல்லவே முடியாது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விசாரிப்போம். பிரம்மஹத்யா പാപം ഒട്ടുമിക്ക മതങ്ങളും മറ്റ് ഗുരുക്കന്മാരും ഇതേപ്പറ്റി ചൊല്ലുവതുണ്ട്. അവർക്ക് ഒരു പാപത്തെ പറ്റി ചൊല്ലുവതുണ്ട്. അവർക്ക് பிரம்மஹத்யா பாவம் என்று பெயராகும். ஒன்று மட்டும் தெரிய வேண்டும், நற்குண பரபிரம்மத்திற்கு பாபவுமில்லை, புண்ணியவுமில்லை, ஆணில்லை, பெண்ணில்லை, சிறை இல்லை, நீதிபதி இல்லை. அது அனைத்துக்கும் சாட்சி. அதாவது இறைவன் என்னது அனைத்துக்கும் சாட்சி. அனைத்திலும் அக்ஷர வடிவத்தில் நிறைந்திருப்பது. அது ஒன்று மற்றும் நாசமற்றது. இவை அனைத்தும் மாயையின் விளையாட்டினால் நமக்கு உள்ளது மாதிரி தோன்றுவது மட்டும்தான். இந்த மாயையில் இறைவனால் உருவாக்கப்பட்டது உயிருள்ளதும் உயிரில்லாததுமான அனைத்தும். இவையில் அனைத்திலும் நிறைந்திருப்பது பிரம்மம். இறைவன் பரபிரம்மவும் உயிரினங்களிலும் மற்ற பொருட்களிலும் நிறைந்திருப்பது பிரம்மம் என்றும் தெரிய வேண்டும். நம்ம ஒன்றுக்கு பிரம்மம் சொல்லுவோம், வேறொன்றுக்கு பரபிரம்மம் சொல்லுவோம். பிரம்மம் ചെന്ന് ചേരുவது പരബ്രഹ്മത്തിൽ. உயிரினத்தை கொலை செய்யும்போது உனக்கு பிரம்மஹத்யா பாவம் ஏற்படும். பிரம்மஹத்யா பாவம் வந்து சேரும். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீ உருவாக்காത്ത ഒരു പൊരുളെ உனக்கு கொல்லுவதற்கு யார் அதிகாரம் தந்தது? இறைவன் இடத்தில் சில மதங்கள் சொல்லுவோம், அங்கே நீதிபதி இருக்குன்னு சொல்லுவோம். அங்கே எந்த நீதிபதியும் இல்லை. இறைவனிடத்தில் சிறை மற்றும் நீதிபதி எதுவுமே இல்லை. அங்கே நீ கொன்றுவிட்ட மனிதன் தான் நின்னை பழிவாங்கும். அதை தடுப்பதற்கு எந்த மதமும் எந்த தேவதையும் കാണാതെ എൻ്റെ അറിയാം. ആകയാൽ എന്താ കാരണത്താലും பிரம்மஹத்யா പാപം ചെയ്യാതെ മറ്റ് പാപങ്ങൾക്ക് ഒക്കെ அதுக்கு பரிகாரம் காணும். சில பரிகாரங்கள் இருக்கு. ஆனால் பிரம்மஹத்யா பாவத்துக்கு எந்த பரிகாரமும் இல்லை. அது பழி வாங்கும். பிரம்மஹத்யா பாவம் ஏற்றவன் இறைந்த பின்பு துர்நாற்றத்தால் புழுவாகி பேயாയി അലയുവോ. இதற்கு அரசனோ ദേവനോ നീതിപതിയോ മറ്റ് ആൾക്കാരെ எந்த வேறுபாடும் இல்லை. பிரம்மஹத்யா பாவம் ஏற்றவன் அது இறந்த பிறகு அனுபவித்து தான் தீர வேண்டும். இப்போ எந்த கொடுமையான ஒரு பாவம் பிரம்மஹத்யா பாவம் கொலை செய்வதென்று நன்கு தெரிய வேண்டும். தற்காலத்து உலக நாடுகளில் போர்களில் அநேக போர்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த போர்களில் அநேக ஆயிரம் சிறு பிள்ளைகள், போர் வீரர்கள், சாதா மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறது.
இதில் பிரம்மஹத்யா பாவம் ஏற்படுமா இல்லையா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இங்கே கண்டிப்பாக இங்கேயும் பிரம்மஹத்யா பாவம் ஏற்படும். எந்த அரசன் அல்லது அரசன்மார் போருக்கு காரணமாகி விட்டதா அவർക്ക് பிரம்மஹத்யா பாவம் ஏற்படும். அவரின் கதியும் இறந்த பிறகு பேயாய் அலைவதுதான். இனி தூக்கு தண்டனை விதிக்கும் நீதிபதிகளின் விதியும் இறந்த பிறகு வேறொன்றாகாது. நிறைய உலக தற்போது தூக்கு தண்டனை தடை செய்யப்பட்டுள்ளது. அது மிக சிறந்த விஷயம். மிகவும் நன்றி. ஏனென்றால் உயிர் கொடுக்காதவனை உயிரை எடுப்பதற்கு கட்டளை போட முடியாது. நீ உருவாக்கினது கூட உனக்கு அதை கொல்ல அதிகாரம் இல்லை. அப்போது உருவாக்காത്ത ஒரு பொருளை எப்படி உனக்கு கொலை செய்ய கட்டளையிட முடியும்? முடியவே முடியாது. ஆயுட்காலம் சிறை தண்டனை அருந்தலாம். எந்த பிரச்சனையும் வராது. அவർക്ക് இன்னும் சில மதங்கள் மற்ற மதங்களில் சேர்ந்தவരെ அவரின் மதம் மட்டும்தான் புனிதமாக மதம் என்று சொல்லி மற்ற மதக்காரை கொலை செய்ததாக வரலாறு கூறுகிறது. உதாரணமாக சமணரை கழுவேற்றி சைவசம் வளர்ந்துவிட்டது. ஆகையால் எந்த காரணத்தாலும் അവരിൻ ഗതിയും വേറൊന്നല്ല. இதுதான் അവർക്കും ഗതി. ശൈവസത്തിൽ அதுக்கு காரணமாகினா அവർக்கும் இந்த கதி தான் வரும். அதில் மாற்றமே இல்லை. எந்த மதமாயிருந்தாலும் அப்படி தான். எந்த அரசனாயிருந்தாலும் எந்த மதத்தில் புனித மனிதனாயிருந்தாலும் சரி, யார் மனித கொலைக்கு காரணமாகினா அவരുടെ ഗതി പേയായി അലയുന്നത് தான். அதுக்கு எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஆகையால் எந்த காரணத்தாலும் கொலை செய்யாതെ அது பழி வாங்கும். அதுதான் இறைவன். நீங்கள் சொல்லுவோம், நல்ல நல்ல കാര്യങ്ങൾ ഞാൻ செஞ்சிட்டிருக்கையான ഞാൻ கோவிலுக்கு പോകുമ്പോൾ വണ്ടി ആക്സിഡൻ്റായി ഇറந்து விட்டேன். ഞാൻ கோவிலுக்கு தானே போயது, அப்போ போய வழியிலே இறந்து விட்டேன். புண்ணிய ஸ்தலங்களில் போகுമ്പോൾ இறந்து விடுது. இதுக்கெல்லாம் காரணம் சூக்ஷ்மமாக யோசிக்கிங்க. செய்யாதே கொலை செய்யாதே. இதுதான் சாட்சியான இறைவன். இறைவனை மட்டும் எந்த பழியும் ஏற்காது. அவன் எதுவும் செய்யாதவன் பார்த்துட்டே இருக்குது. இதுதான் இறைவன் செயல். இன்னொரு விஷயமாய் மறுபடியும் சந்திப்போம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரைக்கும் விடை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.